இன்றைய ஆன்மீக தகவல். இன்று அமாவாசை தினம். ஆகவே இன்றைய நாளிலே நாம் தெய்வ காரியங்களை விட பிதுர் காரியங்கள் அவ்வப்போது செய்து முடித்து விட வேண்டியவை. அதை பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒரு தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கின்றோம். உதாரணமாக திருப்பதிக்கு வந்து முடிகாணிக்கை தருகிறேன் என்று வேண்டிக் கொள்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் செல்ல முடியவில்லை, அடுத்த வருடம் சென்று முடிகாணிக்கை தரலாம். பெருமாள் கோபிக்க மாட்டார், அவர் காத்து கொண்டிருப்பார். இந்த பக்தன் எப்போது வருவான், அவனுக்கு அனுகிரகம் செய்யலாம் என்று காத்து கொண்டிருப்பார். அது எப்போது நடக்கும் என்றால், நாம் நம்முடைய பிதுர்க்கடன்கள் இருக்கின்றதல்லவா, அந்த பிதுர்க்கடன்களை முறையாக செய்தால் மட்டுமே நமக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். இப்போது நாம் ஒருவரிடம் 1000 ரூபாய் கடன் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த 1000 ரூபாய் கடனை நாம் முறையாக அடைத்து விட்டால் அவர் மறுபடியும் நமக்கு 10,000 ரூபாய் கடனாக தருவார். இது ஒரு சிறிய உதாரணம். 10,000 ரூபாய் கடனாக தருவார். அதுபோல நாம் இந்த பிதுர்க்கடனை நல்லபடியாக முடித்து விட்டோம் என்றால் தெய்வம் நமக்கு தானாக வந்து தன்னுடைய அருளை கொடுக்கும். பிதுர்க்கடன்களை முடிக்காமல் நாம் தெய்வ அனுகிரகத்தை பெற முடியாது. ஆகவே முன்னோர்களுக்கு அமாவாசை தோறும் பிரதி அமாவாசை அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் தர வேண்டும். அம்மாவோ அப்பாவோ இல்லத்திலே தவறி போயிருந்தால் அமாவாசை அன்று காலை வாத்தியாரை வரவழைத்து அவர் மூலமாக நாம் அந்த பிதுர்க்கடனை செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணத்தை முறையாக செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணத்தை முறையாக செய்து அன்று ஒரு பொழுது இருந்து முன்னோர்களை நினைத்து கொண்டு, முன்னோர்களே எங்களுடைய இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு வழிவகுத்து கொடுப்பீர்களாக என்று முன்னோர்களிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். முன்னோர்களிடம் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய கடன்களை முடித்து விட்டால் தெய்வ அனுகிரகம் மிகவும் எளிதாக நமக்கு கிடைக்கும். தடைகள் விலகும். நாம் நினைக்கின்றோம் இந்த தர்பையிலே கொடுக்கின்ற தண்ணீர் என்ன அப்படின்னு. தர்பையிலே கொடுக்கின்ற தண்ணீருக்கு தான் மிக 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 வேல்யூ அதிகம். இந்த தர்பை மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணீரும் சென்று சேர்கின்றது. ஆகா, நம்முடைய மகன் அமாவாசை இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுப்பான் என்று அவர்கள் தாகத்தோடு காத்திருப்பார்கள். நாம் கொடுக்கவில்லை என்றால், ஐயோ நம்முடைய மகன் நமக்கு செய்ய வேண்டிய கடனை தரவில்லையே, நாம் அளிக்கின்ற அந்த தண்ணீர் தான் அவர்களுக்கு அங்கு தாகத்துக்கான தண்ணீர். ஆகவே நாம் மாதா மாதம் அந்த தர்ப்பணத்தை ஒழுங்காக செய்தால் அவர்களுடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கும். அது நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். அவர்கள் மனம் வருந்தினால், அதாவது பித்ருக்கள் ஆகிவிட்டவர்கள், அவர்கள் பிதுராத்மாக்கள், அவர்களுக்கு நம்மை போல் உடல் கிடையாது, மனம் கிடையாது. அந்த ஆத்மாவாகப்பட்டது மனம் உடைந்தால் அந்த மனம் உடைதல் நம்மை மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியை பாதிக்கும். ஆகவே முன்னோர்களுக்கான கடன்களை செய்து நம்முடைய வாழ்வை உயர்வானதாக மாற்றிக்கொள்வோம். சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகி எல்லோருக்கும் அவர்களுடைய இல்லங்களிலே பிதுர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கட்டும், எல்லோரும் நன்றாக இருப்போம். ஆகவே இந்த கடனை அடைத்து நம்முடைய வாழ்விலே சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.